ஆட்டு ரத்த குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ரத்தத்தை வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் மிளகு சீரகமும் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ பட்டை லவங்க சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், அதை போட்டு நல்லா கலரலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் சீரகம் போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரத்தம் வேக வச்சிருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி வச்சிருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ தந்துக்கலாம். கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கலரிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை சுட்டுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தோசையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவை இப்போ தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது.